ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட்டாக, சிம்பிளாக, சூப்பரான ஒரு சுண்டைக்காய் வறுவல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. எப்படி சுண்டைக்காய் வறுவல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவு சுண்டைக்காயை கழுவி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி உரல் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 10 சுண்டைக்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடிக்கிறத வச்சு லைட்டாக இடிச்சிடுங்க. அதாவது நீங்கள் சுண்டைக்காய் ரொம்ப ஓப்பன் ஆகக்கூடாது. லைட்டாக ஒன் சைடு மட்டும் ஓப்பன் ஆனால் போதும். இந்த மாதிரி லைட்டாக சுண்டைக்காயை இடித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி பாருங்கள், பார்த்தாலே தெரியும். எல்லா சைடும்லாம் சுண்டைக்காய் உடையக்கூடாது. ஒன் சைடு மட்டும்தான் சுண்டைக்காய் உடையணும். இப்போ இதை எடுத்துடலாம். அகைன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மிச்ச சுண்டைக்காயும் இதே மாதிரி போட்டு உடச்சி எடுத்துடணும். ஏன் நம்ம இப்படி செய்கிறோம்னா, அப்போ தான் சுண்டைக்காயில் உப்பு உள்ள வரைக்கும் இறங்கும். இல்லாட்டினா சுண்டைக்காயில் உப்பு இறங்காது. ஸோ அதனால் வெளியில் மட்டும்தான் உப்பு இருக்கும், உள்ளுக்குள்ளே சரியாக குக் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி நீங்கள் எல்லா சுண்டைக்காயுமே இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 200 கிராம் சுண்டைக்காய், 200 கிராமையுமே நான் இந்த மாதிரி இடித்து எடுத்துருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட எவ்வளோ சுண்டைக்காய் இருக்கோ அதுக்கேற்றாப்புல இடித்து எடுத்துருங்க. அப்போ தான் ஈஸியாக குக் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம சுண்டைக்காயை இடித்து வச்சுருந்தோம்ல, இப்போ அந்த சுண்டைக்காயை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த மாதிரி சுண்டைக்காயை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சுண்டைக்காய் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் சுண்டைக்காய் இருக்குது. ஒன்று ரொம்ப கசக்கும், இன்னொரு டைப் கசக்கவே கசக்காத சுண்டைக்காய். ஸோ நான் எதை சூஸ் பண்ணியிருக்கேன்னா, கசக்காமல் இருக்கிற சுண்டைக்காயை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த கசக்காமல் இருக்கிற சுண்டைக்காயை நம்ம குக் பண்ணுறப்ப, இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் குக் பண்ணுறப்ப பட்டுன்னு தெரிக்காது. இதே இது அந்த கசப்பு சுண்டைக்காய் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் தெரிக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து குக் பண்ணணும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. சுண்டைக்காய் கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சுண்டைக்காய்க்கு ஏத்தாப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சுண்டைக்காய் வதங்கணும். நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ எண்ணெயிலே தான் சுண்டைக்காய் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் சுண்டைக்காய் குக் ஆகணும். நல்லா இந்த ஆவிலே சுண்டைக்காய் குக் ஆகணும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டைக்காய் குக் ஆகிருக்கு. அடியிலலாம் லைட்டாக அந்த சீட்ஸ் ஒட்டியிருக்கும். பட் அடி பிடிக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. சுண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லா குக் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கொஞ்சமாக நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் கம்மியான தீயில் குக் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். அந்த நல்லெண்ணெய் ஃப்ளேவர் சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். நல்லா இப்போ சுண்டைக்காய் குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக சுண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டைப் ஆஃப் சுண்டைக்காய் கசக்கவே கசக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். சூப்பரான சுண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஒரு இது குக் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். கம்மியான டைமில் சூப்பராக ஈஸியாக ஒரு சைட் டிஷ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னோட இந்த சுண்டைக்காய் வறுவல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா போதும். அப்பப்போ புது புது வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.